ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமிகள் திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். தாய் தந்தை திருவடிகளே சரணம். தினம் ஒரு நூற்றந்தாதி விளக்க உரையுடன் ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தேபக்தியாதிகுணானவம் யதீந்திரப்ரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனே லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மரக்ம விஹாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவத்தோஸ்ய தயயः சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நக்குலவதேர்பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா. பூதம் சரஸ்ய மகதாக்வயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரேன பரஹால யதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். முன்னை வினயஹர மோங்கர்கொடியமுதன் பொன்னம் கழற்கமலப்போதிரண்டம் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன். தென்புலத்தார்க்கு என்ன கடவுடைய ஞான் நயந்தர பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்வாள் ஷயந்தரகேர்த்தை ராமானுசமுனிதாளினை மேல் உயர்ந்த குணத்த திருவரங்கத்தமுதாங்கம் அன்பாலியம்பம் கலித்துரையந்தாதி ஓத இசை நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தம் உன்னாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லம்பகலம் அமரும்படி நல்க அருசமயம் வெள்ளம்பரமா ராமானுசா இது என் விண்ணப்பமே. போமன்னமாத பொருந்திய மார்பன் புகழ் வளைந்த பாமன்னமாறன் அடிபணிந்தொய்ந்தவன் பல்லலையோர்தாமன்ன வந்த இராமானுசன் சரணாரவேந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவாம் அவன் நாமங்களே. போமன்னமாத பொருந்திய மார்பன் புகழ் மலைந்த பாமன்னமாறன் அடிபணிந்தொய்ந்தவன் பல்கலையோர்தாமன்ன வந்த இராமானுசன் சரணாரவேந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீ ராமானுஜர் நூற்றந்தாதியில் முதல் பாசுரம் பூமன்னமாது பொருந்திய மார்பின் விளக்க உரை. பகவானின் நெஞ்சே, அதாவது எம்பெருமானோட நெஞ்சே தாமரை பூவாக அதோட இருப்பிடமாக பெரிய பிராட்டியார் எம்பெருமானின் திருமார்பினில் நித்தியவாசம் செய்கின்றார். ஸோ அந்த திருமார்பினின் இனிமையை கண்ட பின்பு அந்த தாமரையை கைவிட்டு அந்த திருமார்பிலேயே நித்தியவாசம் செய்யும்படியானுடைய கல்யாண குணங்களை நிறைந்திருக்கும், அதாவது நம்மாழ்வாரால் ஏற்றப்பட்ட அந்த திருவாய்மொழியில் ஈடுபட்டிருப்பவரான நம்மாழ்வாருடைய திருவடிகளை
அடைந்து அதனால் உஜ்ஜீவனத்தை அடைந்தவர் நம் ராமானுஜர் சுவாமிகள். பலவிதமான சாஸ்திரங்களை கற்றறிந்தும் அதன் உட்பொருளை அறியாமல் இருந்தவர்கள் பின்பு அவற்றினுடைய உட்பொருளை நன்றாக உணர்ந்து நிலைத்து நிற்கும்படி வந்து அவதரித்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளையே பற்றி போற்றுவோம். பொருந்தி வாழும்படியாக அவனுடைய திருநாமங்களையே பேசுவோம். அதையே குறிக்கோளாக வைத்து கொண்டு நாம் அவன் திருமார்பில் வாழும் பிராட்டியம் நினைத்து வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்பது இந்த பாசுரத்தின் விளக்க உரை. அடியேன் ராமானுஜதாசன்.